முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை மாநிலமாக மாறியிருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கத்தினுடைய வளர்ந்திருக்கக்கூடிய முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. 16% பொருளாதார வளர்ச்சி வேறு எந்த மாநிலங்களிலும் சாத்தியப்படலை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாத்தியப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துறைகள்லையுமே இந்த வளர்ச்சியை நம்மளால பரவலாக பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் தான் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களை பணிபுரியும் பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு. இப்படி ஒவ்வொரு பட்டியலையுமே தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை இடத்துல இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்பட்டதற்கான காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அவர்கள் தரக்கூடிய திட்டங்களும். இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சென்று சேர்கிறது. இதன் காரணமாக தான் இன்னைக்கு ஒவ்வொரு சாமானியருடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தை பத்தி பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து துறைகளிலுமே சீரான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவுத்துறை மக்களோடு நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு துறை, மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய துறை, அவர்களுக்கான பல்வேறு பொருட்களை அவர்கள் கைகளில் சேர்க்கக்கூடிய ஒரு துறைன்றது கூட்டுறவுத்துறை. கூட்டுறவுத்துறையின் மூலமா பார்த்தோம் அப்படின்னா ராகி மாவு, இப்படி பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் மக்களுக்கு போய் சேருது. ரொம்ப தரமானதாகவும் இந்த பொருட்கள் மக்களுக்கு இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீனிவாச பெருமாள். உத்தமபாளையம் கள அலுவலராக பணியாற்றுகின்றேன். உத்தமபாளையம் வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக நம் சிறுதானியங்களை அரைத்து மாவுகளாக விற்பனை செய்யும் திட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. மும்பையை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு சுத்தமான முறையில் நாங்கள் அரைத்து பொதுமக்களுக்கு நியாய விலை கடை மூலமாக நாங்கள் விநியோகம் செய்கின்றோம். இந்த திட்டத்தின் மூலம் 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. அதே போல் எங்கள் சங்கமும் ஒரு சமூக சேவை ஆற்றிட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த கிராமப்புற மக்களுக்கு எளிய விலையில் தரமான நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. தேனி மாவட்டம் விவசாயம் நிறைந்த மாவட்டம். நெல் அதிகமாக விளையும். ஏனென்றால் சொன்னால் 4 போகம் நெல் விளைந்த இந்த பூமியில் மானாவாரி பயிர்களும் ஒரு சில இடங்களில் விளைக்கின்றன. அங்கே விளையக்கூடிய பயிர்களான கேப்பை, கேழ்வரகு மற்றும் கம்பு இவற்றை குறைந்த விலையில் விவசாயம் நாங்கள் கொள்முதல் செய்கின்றோம். கொள்முதல் செய்கின்றோம். கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகள் தனியார் சந்தைகள் போட்டியை தவிர்ப்பதற்காக மற்றும் விலையேற்ற தவிர்ப்பதற்காக நாங்கள் பொருட்களை வாங்கி சுத்தம் செய்து நன்ற முறையில் அரைத்து கொடுக்கின்றோம். இதனால் எங்களுக்கு மாதத்திற்கு 5 டன் மேற்கொண்டு நாங்கள் அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். ரேஷன் கடையில் 1 கிலோ நாங்கள் 38 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதனால் என்ன கிடைக்குன்னா பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் வாயிலாக வேறு எங்கும் இல்லாத தேனி மாவட்டத்தில் முதன்மையாக உத்தமபாளையம் வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக இந்த பொருட்கள் அனைத்தும் விநியோகம் செய்யப்படுகிறது. அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை தந்திட இந்த கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக இந்த சின்ன முயற்சி தான். நாங்கள் இன்னும் மேற்கொண்டு இந்த கேப் மாவிலே சத்து சிறுதானிய உருண்டைகள் மற்றும் சிறுதானிய உணவுப் பொருட்கள் செய்வதற்காக அடுத்த கட்ட முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். இது முதல் முயற்சி தான். இன்னும் பல முயற்சிகளை மேற்கொள்ள நாங்கள் ஆலோசித்துள்ளோம். இந்த முயற்சியில் சற்று பயனளிக்கும் வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதற்கு எங்கள் கூட்டுறவுத்துறையும் மற்றும் எங்கள் இணைப்பதிவாளர்களும் உறுதுணையாக இருப்பார் என்பதை விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பொருட்கள் நாங்கள் தேனி மாவட்டத்தில் மொத்தம் 518 நியாய விலை கடைகள் இருக்கிறது. அந்த 518 நியாய விலை கடைகளில் நாங்கள் விற்பனையாளர்கள் கொடுத்து விற்பனை செய்கின்றோம். தேனி மாவட்டம் முழுவதும் எங்கள் விற்பனை பொருட்கள் இந்த கேப்ப மாவு விற்பனை செய்கின்றோம். இந்த கேப்ப மாவிற்கு நாங்கள் வைத்த பெயர் உத்தமம். ஏன்னா உத்தமம் பாளையத்தில் என்று சொல்வதால் உத்தமம் என்று வைக்கப்பட்டது. உத்தமம் என்பதற்கு இன்னொரு தூய்மை என்று பொருள் இருக்கும். அதன் அடிப்படையிலாக எங்கள் பொருட்களின் தூய்மை மற்றும் தரத்தை முன்னிறுத்தும் விதமாக நாங்கள் இந்த உத்தமம் என்று பெயர் எடுத்துள்ளோம். பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. மாதம் 2 டன் 3 டனுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆரம்பித்து 3 மாதம் இருப்பதனால எங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்லபடியாக க்ரோத் நல்லா போயிட்டுருக்கு.
இன்னும் நாங்கள் ஒரு பக்கத்தில் ஃபேக்ட்ரி டெவலப் பண்ண ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலும் தமிழக அரசு எங்கள் கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவுத்துறை அடுத்த கட்ட முன்னேற்ற நடவடிக்கைக்காக கூட்டுறவுத்துறையும் தனியார் துறைக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வரக்கூடிய மாற்றங்களை சந்திப்பதற்காக எங்களுக்கு பல்வேறு கட்ட ஆலோசனை வழங்கினார்கள். அதன் அடிப்படையாகத்தான் ஒன்று இந்த கூட்டுறவுத்துறைகளும் கூட்டுறவு சங்கங்களும் தனியாக இந்த மாவு மில் அமைப்பது, சிறுதானியங்கள் மூலமாக எண்ணெய் விற்பனை செய்வது மற்றும் பண்டக சாலை திறப்பது, மல்டி சூப்பர் மார்க்கெட் திறப்பு போன்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் செய்கின்றோம். அதே போல் கூட்டுறவுத்துறையை அடுத்த ஸ்டேஜாக முதல்வர் மருந்தகம் சொல்லிலாம் தமிழக அரசு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. அந்த வாயிலாகத்தான் இப்போது நாங்கள் கேட்ட தொகைகளும் மற்றும் கேட்ட உதவிகளும் உடனே கிடைத்தது. இந்த திட்டம் எளிதாக நடைபெற தமிழக அரசு உறுதுணையாக இருந்தது. என் பெயர் எம்.ஆர். ராஜா, பொது மேலாளர், உத்தமலை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் கேழ்வரகு. இதன் நோக்கம் விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுக்கணும். நல்ல விலை கொடுத்து அவங்கள இடைத்தரகர் இல்லாமல் எந்தவித இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிடம் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு நல்ல விலை கொடுத்து கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயத்துக்கு நல்ல விலை கொள்முதல் செய்யப்பட்டு அதை இங்கே கொண்டு கலப்படம் இல்லாமல் நல்ல முறையில் அரைத்து மக்களுக்கு மீண்டும் 100 ஊருக்கே கொண்டு செல்கிறோம். வெளி மார்க்கெட்டை விட குறைச்சி கொடுக்கணும், தரமாக இருக்கணும். நோக்கமே இதுதான். வெளி மார்க்கெட்டை விட குறைச்சி இருக்கணும், விலையும் குறைச்சிருக்கணும், தரமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் விவசாய வாழ்க்கை தர உயரணும். அவங்ககிட்ட எந்த இடத்தரம் இல்லாமல் சங்கத்திலேருந்து நேரடியாக அவங்ககிட்ட கொள்முதல் பண்ணி விவசாய தரமும் வாழ்வாதாரமும் அவங்களுக்கு உயருது. எங்கள் சங்கமும் வளருது. இந்த அத்தனைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கு வேண்டிய நிதி உதவி வழங்கினார்கள். அவங்களுக்கு மென்மேலும் என்னென்ன செய்யணுமோ அத்தனைக்கும் நிதி தயாராக உள்ளவர்கள். முதற்கட்படமாக இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இனி படிப்படியாக நாட்டு சக்கரை, அடுத்து கம்பு, சிறுதானியங்களை ஒவ்வொரு படியாக நாங்கள் முன்னேற்றம் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அடுத்து நெல் காய வைக்கிறதுக்கு அந்த ப்ரொபோசலில் இருக்குது, அதில் கேட்டிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்குற உதவி தமிழக அரசு நல்லபடியாக கிடைக்கிது. பொதுமக்களும் பயன்படுறாங்க, விவசாயம் பயன்படுறாங்க. நன்றி, வணக்கம். ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐக்கிய சபை அறிவித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டு சிறுதானியங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்த தமிழக அரசு மேற்கொண்ட சிறு முயற்சி தான் கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக சிறுதானியங்கள் அரைத்து அது மாவு பாக்கெட்டாக போட்டு அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியது. அதன்படி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இந்த கேப்பையில் அரைத்து மாவு பாக்கெட்டாக விற்பனை செய்யும் முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த கேப்பைகள் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பயிரிடப்படுறாங்க. அதாவது குதிரைவாளி, கேப்பை, கம்பு, சோளம், கேழ்வரகு என்று 3000க்கு மேற்பட்ட ஏக்கர்கள் இங்கு பயிரிடப்படுகிறது. அவற்றில் நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட கேப்பை மாவு இது அதிகமாக கூடலூர் மற்றும் கோம்பை பகுதியில் அதிகமாக கிடைக்கிறது. விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலையில் வாங்கி நன்கு முறையில் சுத்தம் செய்து பராமரிப்பு செய்யப்பட்டு அதை மாவுகளாக அரைத்து பாக்கெட் வைத்து நாங்கள் விற்பனை செய்கின்றோம். கிட்டத்தட்ட நாங்கள் செப்டம்பர் 22 ஆரம்பித்தோம். 3 மாதத்தில் நல்லபடியாக எங்கிட்ட மக்கள் ரிசல்ட் நல்லபடியாக இருக்குது. பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்கிறது. தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி சிறுதானியங்களை மத்திய பொதுமக்களுக்கு சென்று அடைந்திட தமிழக அரசு இருக்கும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த சிறுதானியங்கள் இப்போது கேப்மா அரைக்கின்றோம். அடுத்து போல் சிறுதானியங்கள் மூலமாக சத்து மாவு மற்றும் சிறுதானிய உருண்டைகள் செய்ய முயற்சி மேற்கொண்டுள்ளோம். இந்த திட்டத்தின் ஒவ்வொரு முயற்சியாக அடுத்தடுத்து பல நிகழ்வு எடுத்துள்ளோம். இவை அனைத்து வெற்றியடையும் பட்சத்தில் தேனி மாவட்ட மக்களுக்கு ஒரு சத்தான ஒரு சிறுதானியம் உணவு மற்றும் சிறுதானிய இனிப்பு வகைகளை செய்யலாம் என்று முயற்சி செய்துள்ளோம். அதற்கு தமிழக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை உறுதுணையாக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உத்தமபாளையம் பாரமேடு கூட்டுறவு நிறுவனம் தயாரிக்கிற ராகி மாவு இதில் வேலை பார்க்குறோம். மாவு அரைக்கிறோம், பாக்கெட் போடுவோம், பேக்கிங் பண்ணுவோம்.
மாவு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா கம்பெனிலையும் மற்ற கம்பெனியில் வாங்குறத விட இங்கே உள்ள ராகி மாவு நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, அது டேஸ்ட்டாக இருக்குது. என்னுடைய பெயர் பி மணிகண்டன். பள்ளிங்காவரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக பணிபுரிந்து கொண்டுள்ளேன். தமிழக அரசின் பல்நோக்கு சேவை திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் எண்ணெய் செக்கு இது சோலார் வசதியோட பயன்படுற அளவுக்கு தமிழக அரசு நமக்கு பல்நோக்கு சேவை திட்டத்தில் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏரியா இங்கே விவசாயிகள் கூடுதல். இங்கேயே நமக்கு நிலக்கடலை, கொப்பரை, தேங்காய் கொப்பரை, எள்ளு எல்லாமே விவசாயம், மானாவாரி விவசாயம் நடக்குது. இதை விவசாயிகள் பழையபடி வியாபாரிகள்கிட்ட வெளியே கொண்டு போய் விட்டு இங்கே மார்க்கெட் தேனிக்கு தான் போகணும், தேனியில் திண்டுக்கல் தான் போகணும். அதனால் இங்கனக்குள்ளேயே நாங்கள் சம்சாரிகிட்ட கொள்முதல் பண்ணி சுத்தமான எண்ணெயை நம்ம கூட வர்ற மக்கள் எல்லாமே நல்ல சுகாதாரமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நல்ல சுத்தமாக தூய முறையில் அரைச்சி வேறு எந்த ஒரு கலப்படமும் இல்லை, நல்ல வெயிலில் ஃபில்ட்ரு பண்ணி நாங்களே பாட்டிலிங் பிடிச்சி கொடுத்துட்ருக்கோம். இதுவரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. எங்ககிட்ட 400லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் மாதம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அலுவலகத்திலே மக்கள் தேடி வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த எண்ணெயை இன்னும் ரொம்ப கூடுதலாக விற்பனையை செய்ய போட்டு நம்ம இணைப்பதிவாளர் அவர்களும் நம்ம தனியாதிகாரி அவர்களும் எண்ணெயை பாக்கெட் மூலியமாக 100, 200, 300 இந்த அளவு பேக்கேஜ் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணதுனால இனி எங்களுக்கு விற்பனை கூடும். மக்களுக்கு நல்ல ஒரு தரமான எண்ணெயை கொடுக்கலாம், அவள் உடம்புக்கு நல்லது. வெளியே வாங்குகிற எண்ணெய் எப்படி செய்கிறாங்கன்னு என்னன்னு தெரியாது. இது கண்ணு முன்னாடி மக்கள் நம்மகிட்ட வர்ற மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எந்த கலப்படமும் இல்லாமல் தூய இதோட எண்ணெய் கொடுத்துட்ருக்கோம். கடலை எண்ணெய் 210 ரூபாய்க்கு லிட்ரு 210 ரூபா கொடுக்குறோம். நல்லெண்ணெய் 350 ரூபா கொடுக்குறோம். தேங்காய் 380 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கோம். இதுலேருந்து வேஸ்டேஜாக வர்ற நம்ம பின்னாக்கு கடலை பின்னாக்கு கிலோ 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் நம்ம சம்சாரிகளே கொள்முதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எள்ளு பின்னாக்கு கிலோ 25 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். தேங்காய் பின்னாக்கும் கிலோ 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஏகச்சு லோனு தமிழக அரசில் ஏகச்சு லோனு போடுறதுனால இங்கே இருக்கிற பால் பண்ணையிலேயும் நமக்கு தேங்காய் பின்னாக்கு கடலை பின்னாக்கு கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் வேறு ஒன்றும் வெளியே போய் வெளி மார்க்கெட்டில் 70 ரூபா 80 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே 1 கிலோ 50 ரூபா லெவலில் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது விவசாயிகளுக்கும் கால்நடை பயனாளர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆரம்பத்தில் நாங்களும் இந்த எண்ணெயை உற்பத்தி பண்ணிவிட்டு வியாபாரம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ நாளடைவில் மக்கள் வாங்கி பயன்படுத்த ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட சொன்னாங்க, 2 ஆள் 4 ஆள்கிட்ட சொன்னாங்க, 4 ஆள் 10 ஆள்கிட்ட சொன்னாங்க, 10 ஆள் 20 ஆள்கிட்ட சொல்லி இப்படியே எல்லாருமே நம்ம சொசைட்டிக்கே தேடி வாங்குகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா போயிட்டுருக்கு. அதேமாரி நமக்கு அண்டையில் இருக்கிற பக்கத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் சிந்தலச்சேரி, கோம்பை, புதுப்பட்டி, கூடலூர், பெரியகுளம், சின்னம்னூர் இது வரைக்கும் மாதம் இவ்வளவு என்னென்னு தேவைப்படுவா நம்ம சொசைட்டிலையும் கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே ரேஷன் கார்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்து இது பண்ணி விற்றுக்கிறாங்க, மக்களும் வாங்கிக்கிறாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பிராண்ட் நேம் சிலம்புன்ற பேரில் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஏரியாவில் சிலம்பு கண்ணகி கோயில் நமக்கு இங்கே குமிளி பக்கத்தில் கண்ணகி கோயில் இருக்கிறதுனால சிலம்பு நம்ம பழைய ஒரு சூடாக இருக்கணும்னு சொல்லி சிலம்புன்னு பேர் வச்சு ஓடிட்டு. வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி தலைவர் வனிதா நெப்போலியன். திராவிட மாடல் திருவிளக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நான் பொறுப்பேற்று 2021 2025 வரைக்கும் நடந்த மக்கள் பணி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் ஆணையின் பேரில் மக்கள் பணியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடிநீர் பிரச்சனை இருந்துச்சு, குப்பை எடுக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு, சாலை அமைக்கிறதுல, ட்ரைனேஜ் அமைக்கிறதுல, எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகள் இருந்தது. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நகராட்சியில் குடிநீர் டெய்லி வர்ற மாதிரி வச்சிட்டோம். இப்போ மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லை. குப்பை ரெகுலராக எடுத்துருவாங்க, குப்பை பிரச்சனை இல்லை. சாலைகள் 43 கிலோமீட்டருக்கு தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், ஃபேவர் பிளாக் போட்டு அந்தந்த தெருக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாலைகள் அமைத்து கொடுத்துருக்கோம். பயிர்பாட குலை அமைத்து தண்ணீர் வசதி இப்போ ஒரு டெய்லி வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால் கம்பத்தில் தண்ணி பிரச்சனை இல்லை. கம்ப நகரில் 33 வார்டு இருக்காங்க. 33 வார்டு நம்மகிட்ட கவுன்சிலர் சொல்லுவாங்க இந்த வார்டில் எந்த பிரச்சனைன்னு. ஒவ்வொரு வார்டு பிரச்சனையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்டு புதுப்பிச்சு கொடுத்துருக்கோம். ஆம்னி பஸ் ஸ்டாண்டு கம்ப நகரில் புதிதாக நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அமைச்சு கொடுத்துருக்கோம். கம்ப நகரில் ரோடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸுகளை நிறுத்தி அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. போக்குவரத்துக்கு இடைஞ்சல், மக்களுக்கு பாதிப்பு, வண்டிகள் எதுவும் போகிறதுக்கு இடைஞ்சல், ஆட்டோ இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு, பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருந்துச்சு. அதனால் மக்கள் கோரிக்கையை ஏற்று கம்ப வாரச்சந்தை அருகில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் புதிதாக நிறுவப்பட்டுள்ளது. மையப்பகுதியில் தெருவோரங்களில் வியாபாரிகள் சாலைகள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அவங்களோட மக்களோட கோரிக்கையை ஏற்று வணிக வளாகத்தோட வாரச்சந்தையை அமைத்து கழிவுநீர் ஊர்தி, குப்பை வண்டி இவ்வளோ சுமார் 90 லட்சத்துக்கு வாங்கி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக இருக்குது. கம்ப நகரம் சுத்தமாக இருக்குது. பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியரும் பிள்ளைங்களும் வகுப்பறை வசதி இல்லாதனால மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்படுற எங்களுக்கு வகுப்பறை வசதிகள் வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அண்ணன் அவர்களின் நேரடி பார்வையில் கம்ப நகரில் நேரடி பார்வை பார்த்தாரு. அதில் எங்களுக்கு அனுமதி கொடுத்து ரூபாய் 5 கோடி மதிப்பில் கம்பம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆங்கூர் ராவுத்தர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு கல்லூர் பள்ளி, இப்படி ஒரு 5-6 பள்ளிகளுக்கு வகுப்பறையும் கழிப்பறையும் கட்டி கொடுத்துருக்கோம். கம்பம் மாநகரில் ஒரு பூங்கா இருந்தது, அது பயன்பாடு இல்லாமல் இருந்தது. இப்போ குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் நடைபயிற்சி மையமாக 4 பூங்காக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதிதாக உருவாக்கப்பட்ட வருவாய்கள் வாரச்சந்தை, ஆம்னி பேருந்து, வணிக வளாக கடைகள் மூலம் முன்பணமாக நகராட்சிக்கு வருவாய் நிதி ரூபாய் 235 லட்சங்கள் புதிதாக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. வருட வாடகை மூலம் நகராட்சி வருமானம் ரூபாய் 75 லட்சங்கள் வருடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. நகரமைப்பு மூலம் வருவாய் 2021 22 நிதியாண்டில் சுமார் ரூபாய் 48 லட்சங்கள் நிதி வருமானம் வந்துட்டுருக்கு. 2025 2026 டிசம்பர் வரை சுமார் ரூபாய் 179 லட்சங்கள் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. கம்பம் நகராட்சி மக்களுக்கு இதன் அடிப்படையில் தேவையான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். என் பேர் சாமிநாதன். அங்கே கம்பத்தில் ஸ்கரம் ஜூஸ் கடை வச்சுருக்கு 30 வருஷமா. இந்த வணிக வளாகம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பால் அடைச்ச பங்களாவாக இருந்துச்சு. இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஐயா நிப்போல் ஐயாவும் வனிதா நிப்போல் மேடம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இது இந்த இடத்துக்கு முக்கியமான ஒரு இடமா ஆகிப்போச்சு. இப்படி ஒரு 6 முச்சந்தி சந்திப்பான இடம் எங்கேயுமே கம்பத்தில் கிடைக்காது. அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி ஐயா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கட்டடம் நல்ல சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களை மாதிரி ஏழை பாளையங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே இடத்துல கரும்பு ஜூஸ் கடை வச்சுருந்தோம், 10-30 வருஷமாக வச்சுருக்கோம், சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க வனிதா நிப்போல் மேடம். குறையெல்லாம் சொல்ல முடியாது.
நல்ல ஆள் நடமாட்டம் கூடுதலாக இருக்க இடம். உழவர் சந்தை அருகில் இருக்கனால ஆட்கள் வந்து போகக்கூடிய ஒரு சௌகரியமான இடமா இருக்குது. இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா எல்லா கடையுமே சிறப்பாக போகும். அப்படி ஒரு கடை இந்த இடத்துல எந்த காம்ப்ளெக்ஸுமே கிடையாது. கவர்மெண்டால் இன்றைக்கி சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது மறக்க முடியாத விஷயம். கம்பத்துக்கே ஒரு பேர் வாங்கக்கூடிய இடமா இருக்குது இன்றைக்கி. ஐயா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் வனிதா நெப்போலியன் மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சரவணன். தேனி மாவட்டம் கம்பம் குரங்கமாயன் தெருவில் வாரச்சந்தையில் நாங்கள் கடை வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு குப்பை, ஒரு சில வருஷமாக எனக்கு 50 வயசு ஆகுது. அன்னைக்கு ஒரு குப்பையாக இருந்த இடம் இன்றைக்கி வனிதா நெப்போலியன் அவங்க சேர்மன் வந்த பிறகு இந்த இடம் பூரா கம்பம் பூராமே நல்லா வேலை பார்த்துருக்காங்க, தரமாக வேலை பார்த்துருக்காங்க. சமுதாய கூடம் 10 வருஷமாக ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அதிக வேலை பார்த்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மேற்பார்வையில் வனிதா நெப்போலியன் அவர்கள் செஞ்சதுக்கு அவர்களுக்கு நன்றி. இதுக்கு முதல் அப்போ எப்போ போட்டுப்போம், சகதியாக இருக்குங்க கடை பூரா. மழை பெஞ்சால் உள்ளே ஆள் உட்கார முடியாது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் உட்காரலாம். நாங்கள் பூராமே எங்களுக்குள்ளே தான் இருக்கோம், வெளியில் கடை வச்சுருக்கோம். வாரம் ஒரு 7 நாளுக்கு ஒரு 1500 ரூபா சம்பாதிக்கலாம். அது ஒரு நாள் இதில் ரெகுலராக கடையில் 500 ரூபா கிடைக்கும். மற்றபடிக்கு இப்போ நல்லா இருக்குது. எனக்கு வயசு 50 ஆகுது. 50 வருஷத்தில் இந்த சந்தை மேம்பாட்டில் இந்த வருஷம் நல்லா இருக்குது. நிறைய வேலை சமுதாய கூடமெல்லாம் அற்புதமாக இருக்குது. இதுக்கு முதல் இருந்தவங்க 6 மணி வேலை செய்யலை. வனிதா நெப்போலியன் அவர்கள் தான் இந்த வேலையை பூரா முடிச்சுருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. பேர் கலைஞர். நான் இந்த குறைபாடை சொல்கிறேன். முன்னால் ரொம்ப மோசமாக கிடந்துச்சு இந்த சந்தை, வாரச்சந்தை. இப்போ நான் இந்த வாரச்சந்தை பக்கத்தில் நானும் இருக்கேன். ஆனால் முன்னாள் பக்கத்தில் சீமக்கரில் இது எல்லாம் மோசமாக கிடந்துச்சு. இப்போ நல்லா இருக்குது. கக்ஸ் இருக்குது. வாரச்சந்தை எவ்வளோ நல்லா இருக்குது. ஆகக்கூடி ஒரு லோடு மீன் இருக்குது. அவங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கோம், தங்கி இருக்காங்க. எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குங்க. என் பேர் பி முருகன், தேனி மாவட்டம் கம்பம். நாங்கள் இந்த மாதிரி வணிக வளாகத்தில் பெரிய பெரிய மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி அங்கே தான் பார்த்துருக்கோம் சினிமா ஷூட்டிங்கில். ஆனால் நேரில் பார்த்தது கிடையாது. எப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஆற்றாரோ அவருடைய தயவால் எங்கள் அம்மா வனிதா நெப்போலியன் சேர்மன் பொறுப்பேற்ற பிறகு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தது ஒரு கனவா நிஜமானு தெரியல. இதெல்லாம் ஒரு சீர் சிறப்பான திட்டம். இந்த திட்டத்துக்கு எத்தனையோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க, பிரச்சனை உருவாக்க, பல காயங்களை உருவாக்க, ஒரு மருந்தாளினாலும் ஒரு பலமாக இருந்து அவங்களுக்கு ஒரு பக்கவளமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நான் கனவுல நினச்சி பார்த்தது கிடையாது. இந்த சந்தை இதுக்கு முன்னாடி பயங்கரமான கேடு விளைவிக்கக்கூடிய இடம் வந்தது. இன்றைக்கி ஒரு கோபுரமாக இருக்குது. காரணம் வனிதா நெப்போலியன். இங்கே அனைத்து வசதிகள் இருக்குது. இன்றைக்கி சிறுவில்லை கூட இந்த பக்கம் வர முடியாது. இன்றைக்கி நான்லாம் இருக்கேன்னா கம்ப நகராட்சியில் லாஸ்ட் வார்டு. இன்றைக்கி இந்த வார்டில் ஒரு தொழில் பார்க்குறேன். அப்போ நம்பிக்கையோடு வரலாம். எத்தனை மணிக்கு வரலாம், எத்தனை மணிக்கு போகலாம். ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஏரியா வடக்க ஒரு மால் மாதிரி உருவாகி போச்சு. இதுக்கு காரணம் திருமதி வனிதா நெப்போலியன். ஆனந்தன். நான் கம்பத்தில் லோடு மண்ணா இருக்கேன். அதிக நாளாக இருந்தது கருவலங்காடாக கிடந்தது. மக்கள் நேரம் கோரிக்கை வச்சதுனால அது ஆமணி பேசாமல் ஆயிட்டு, பேருந்து நிலையமாக ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வனிதா நெப்போலியன் நகரமன்ற தலைவர் அவங்க தான். ஸ்டாலின் அவர்கிட்ட எடுத்து உழைச்சி இதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. இரவானா 7 மணிக்கு மேலே ஊருக்குள்ளே மக்கள் யாருமே போக முடியாது, வர முடியாது. அந்த ஒரு துன்பத்திலேருந்து எங்களுக்கு மாற்றி கொடுத்த எங்கள் வனிதா நெப்போலியன் நகரமன்ற தலைவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் முதல்வருக்கும் மிக்க நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் சார்பாக. யுவராசா தேட்டர்லேருந்து இங்கே சந்தமட்டு வரைக்குமே மக்களுக்கு பல இடைஞ்சல் கொடுத்துருந்தாங்க. ஆஸ்பத்திரி போக முடியாது, முக்கியமான ஒரு சோழி எந்த கடைக்கு போக முடியல, வர முடியாமல் இருந்தது. இப்போ இந்த பேருந்து நிலையம் தேனி மாவட்டத்திலே இதே வந்திருக்கு. ஆமணி பேருந்து நிலையம் வந்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நாங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து வரவங்க பூரா ஆட்டோ பிடிச்சி நாங்கள் யுவராசா தேட்டருக்கு பயணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பேருந்து நிலையம் இருக்குது. நான் இறங்கி ஆமணி பஸ்ஸில் போகிறதுக்கு எங்களுக்கு வசதி, சென்னைக்கு போகிறதுக்கு நல்ல சிறப்பான வசதியாக இருக்குது. வணக்கம், நான் ஸ்டாலின் என் பேர். நான் அது கம்ப நகர தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அது கம்ப நகர அந்த பொதுச் செயலாளராக இருக்கேன். அந்த வாரச்சந்தியாகட்டும், புதிதாக ஸ்டார்ட் பண்ண உள்ள அந்த பிரைவேட் ஆமணி அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இந்த மூன்றுமே அந்த கம்ப நகர மக்களுக்கு அடிப்படை தேவையான ஒன்று. ஆமணி பஸ் ஸ்டாண்டு என்பது கம்ப நகர மக்கள் உண்டான ஒரு அடிப்படை அந்த தேவையான விஷயமானது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 பஸ் இருக்குது. சாயங்காலம் ஆனால் பயங்கரமாக டிராஃபிக்.
அந்த டிராஃபிக் இல்லாமல் இன்றைக்கி இருந்து நம்ம ஒரு வந்து அது நல்ல காலம் அந்த ஆகுதுன்னு சொல்லி மனமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு அனுமதி வழங்கிய அந்த கம்ப நகர்மன்ற தலைவர் அது வனிதா நெப்போலியன் அவர்களுக்கும் தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கும் அது எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காங்க. நாட்டிற்கே முன்மாதிரியா தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்கு. மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.